போராடுவாரு. இங்க தமிழ் மொழிக்கு பிரச்சனையா நேர்தா போராடுவாரு, கேள்வி கேட்பாரு. இங்க மாணவர்கள் ஒரு பிரச்சனையா நேர்தா கேள்வி கேட்பாரு. அரசு பொது மருத்துவமனையில மருத்துவம் சரியில்லையா, மருத்துவம் சரியில்லையா, நேர்தா போராடுவாரு. வேற யாரும் போராட மாட்டாங்க. அப்படி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு 30 ஆண்டு காலமாக புதுச்சேரியில தொடர்ந்து மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் நடத்தி இந்த மக்களுக்காக போராடக்கூடிய நேரு அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சா இங்கே புதுச்சேரி என்பது ஒரு ஊழலற்ற ஆட்சியா இருக்கும். அப்படியே இருக்கும், மக்களுக்காக ஆட்சியா இருக்கும். இப்படி மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களை நாம் தேர்ந்தெடுத்தா புதுச்சேரி என்பது ஒரு சிறந்த மாநிலமா இருக்கும். இல்லைன்னா வந்தவா போனவா திருப்பிநாட்டுக்கு வித்தவா, கடலாட்டுக்கு வித்தவா, சிறுசாலை வித்தவா, இவெல்லாம் இங்க எம்எல்ஏ அவங்க நினைக்கிறான். இங்க எதுக்கு மாற்றி உள்ள வரணும் புதுச்சேரிக்கு? புதுச்சேரி என்பது ஆசியா கண்டத்திலேயே நடந்து சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். ஆசியா கண்டத்தில் 4வது இடத்துல இருக்கு. இங்கே ஆண்டுக்கு கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வராங்க போறாங்க. பல கோடி குழந்தைகள் இருக்கு. அப்போ இந்த சுற்றுலா தலத்தை பயன்படுத்தி புதுச்சேரியில் கேசினோ லாட்டரி போன்ற திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றுதான் மாற்றி முன்பு வருது. அவன் வந்து முதலமைச்சராக நடத்துறான். மாற்றில பார்த்து பயப்படுறாங்க. பாத்தீங்களா? மாற்றில பார்த்து பயப்படுறாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க சரியில்லை. அவன் பணத்தை முட்டை சரி பண்ண பார்க்கலாம், மக்களை ஏமாற்ற வரான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்காக யார் உழைக்கிறார்களோ அவருக்கு நம்ம வாக்களிக்கணும். புதுச்சேரியில் டோல்கேட் போட்டுக்கிறோம். ஒரு கோரிக்கை தாண்டி போனா 5 கிலோமீட்டர் டோல்கேட்டு, மதனிப்பட்ட டோல்கேட்டு, மதனிப்பட்டில இருந்து அப்ப 23 கிலோமீட்டர் செயல்பட்ட டோல்கேட்டு. இங்க கேட்கறதுக்கு எதிர்கட்சி ஒண்ணு இருக்குதா? இங்க கேட்கறதுக்கு ஆளுங்கட்சி ஒண்ணு இருக்குதா? தேர்தல் டோல்கேட்டாங்க இந்த எல்லா கட்சி எம்எல்ஏ, அப்படியே பாபுங்க திமுக எம்எல்ஏ அதை என்ன கேள்வி கேட்டுருப்பாங்களா? ஏன்னா மக்கள் பணத்தை எவர் திருநாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க பாஸ் இருக்குது. அந்த பாஸ் எடுத்துட்டு அவங்க காரில் போவாங்க. முதலமைச்சருக்கு 8 பாஸ், எம்எல்ஏவுக்கு 2 பாஸ், அதனால அவங்களுக்கு எல்லாமே ஓட்டு. அது கவலை கிடையாது அவங்களுக்கு எதுவுமே. ஆனா மக்களை பற்றி நினைக்கக்கூடிய நேரவர்கள் குமார்தாரா மக்களை சிறைக்கு போராட்டம் செஞ்சாரு. நீதிமன்ற வரைக்கும் வழக்கு போட்டாரு. பல விவசாயிகள் டாக்டர் போக முடியல, டாடா இருக்கிற இந்த விவசாய பொருட்கள் எடுத்து போக முடியல, பணம் கொள்ள எடுக்கிறோம், தாய் எடுக்கிறோம் மத்திய அரசு. ஆனா வேடிக்கை பார்க்குற இந்த புதுச்சேரி அரசும் சரி, எதிர்கட்சியும் சரி, எதிர்கட்சியின் தருவது இல்லை இங்க புதுச்சேரி. ஆனா இருந்த கட்சியும் சிவகங்கோ வைத்திலிங்கமோ கூட்டு சேர்ந்து ஒரு கள்ள உறவு பிஜேபி ஒரு கள்ள உறவு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சியே இல்லை, ஒழிச்சிட்டாங்க, சுத்தமாக ஒழிச்சிட்டாங்க. இந்தியா கூட்டணி வந்து நடிக்கிறாங்க. ஆனா புதுச்சேரி இந்தியா கூட்டணி ஒன்று இருக்குதா? இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களை ஏமாற்றி மாற்றம் மட்டும் பெறக்கூடிய ஆட்சி